வணக்கம் நண்பர்களே, திங்க் வர்சா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க போகும் கதை வாஸ்து சரியா இல்லையா என்பதை குறித்து அல்ல. ஒரு மனிதனின் மனம் நல்லதாக இருந்தால் அவன் வாழும் இடமே நல்ல இடமாக மாறிவிடும் என்பதை உணர்த்தும் அழகான கதை. அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இறுதியில் கிடைக்கும் வாழ்க்கை பாடம் உங்கள் மனதை நிச்சயமாக தொடும். வாருங்கள் கதைக்குள் போகலாம். ஒருவர் ஜெய்ப்பூரில் வேலை ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய மனைவியுடன் அமைதியாக வாழ ஒரு பெரிய வீட்டை வாங்கினார். அந்த வீட்டை வாங்கியதற்கான முக்கிய காரணம் வீட்டின் பின்புறத்தில் இருந்த மிக பழமையான மாமரம்தான். அவருடைய மனைவிக்கு அந்த மாமரத்தின் பழம் ரொம்ப பிடிக்கும். இதைவிட நல்ல வீடு எங்கே கிடைக்கும் என்று நினைத்து மகிழ்ச்சியுடன் அங்கே குடியேறினார்கள். சில மாதங்கள் கழித்து அவருடைய நண்பர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். வீடு நன்றாக இருக்கிறது, ஆனாலும் ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பார்த்தால் இன்னும் நிம்மதியாக இருக்கும் என்றார்கள். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு டெல்லியில் இருந்து மிகவும் அனுபவமுள்ள ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்தார். அவரை விமான நிலையத்தில் சென்று வரவேற்று ராஜஸ்தானின் சுவையான உணவை சாப்பிட வைத்துவிட்டு 2 பேரும் காரில் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். வழியில் அந்த வாஸ்து நிபுணர் ஒரு விஷயத்தை கவனித்தார். பின்னால் வரும் ஒவ்வொரு காருக்கும் இந்த நபர் வழிவிட்டு முன்னே செல்ல செய்தார். அதை பார்த்த நிபுணர் கேட்டார், ஏன் எல்லா கார்களுக்கும் வழிவிடுகிறீர்கள் என்று. அதற்கு அந்த மனிதர் சிரித்துக்கொண்டே கூறினார், அவர்களுக்கு நம்மை விட அவசரமான வேலை இருக்கலாம், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று கூறினார். அந்த பதிலை கேட்ட வாஸ்து நிபுணர் அமைதியாக சிரித்தார். சிறிது தூரம் சென்றபோது ஒரு குறுகிய தெருவில் ஒரு சிறிய குழந்தை அவர்களுடைய காரை கடந்து சென்றது. உடனே அவர் காரை நிறுத்தினார். சில வினாடிகளில் இன்னொரு குழந்தையும் அதே வழியாக அவர்களுடைய காரை கடந்து சென்றது. அதை பார்த்த நிபுணர் ஆச்சரியமாக கேட்டார், இன்னொரு குழந்தை வரும் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? அவர் கூறினார், நாம் சிறுவயதில் தனியாக விளையாடவில்லையே. ஒரு குழந்தை ஓடினால் இன்னொரு குழந்தை பின்னால் இருப்பது இயல்புதான், அதனால்தான் காரை நிறுத்திவிட்டேன் என்றார். இறுதியாக அவர்கள் வீட்டை அடைந்தார்கள். கார் உள்ளே நுழைந்ததும் மாமரத்தில் இருந்த பறவைகள் திடீரென பறந்து சென்றன. உடனே அவர் சொன்னார், சார், நீங்கள் காரிலே கொஞ்சம் இருங்கள் என்று கூறினார். அதற்கு நிபுணர் கேட்டார், ஏன் என்று. அவர் பதிலளித்தார், பறவைகள் பறந்திருக்கிறது என்றால் மரத்துக்கு பின்னால் சில குழந்தைகள் மாம்பழம் பறித்து கொண்டிருப்பார்கள். நாம் இப்போது இறங்கினால் அவர்கள் பயந்து ஓடுவார்கள். அவசரத்தில் கீழே விழுந்து அவர்களுக்கு காயமாகலாம். அவர்கள் அமைதியாக மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகட்டும், அதற்கு பிறகு நாம் இறங்கலாம் என்று கூறினார். இதை கேட்ட வாஸ்து நிபுணர் மெதுவாக சிரித்தார். பிறகு அவர் கூறினார், என்னை நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு வீட்டின் உரிமையாளர் பதற்றமாக கேட்டார், ஏன் வீட்டில் ஏதாவது பெரிய வாஸ்து குறை இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு நிபுணர் கூறினார், இல்லை, உங்கள் வீட்டில் எந்த வாஸ்து குறையும் இல்லை. ஏனென்றால் வீட்டை பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, உங்களையே நான் பார்த்து விட்டேன் என்றார். அதைத் தொடர்ந்து அந்த நிபுணர் கூறினார், சாலையில் மற்றவர்களின் அவசரத்தை புரிந்து அவர்களுக்கு நீங்கள் வழிவிடுகிறீர்கள். குழந்தைகளின் பாதுகாப்புக்காக பொறுமையாக காத்திருக்கிறீர்கள். உங்கள் மரத்தில் இருந்த மாம்பழத்தை குழந்தைகள் எடுத்து சென்றாலும் அவர்களுக்கு காயமாக கூடாது என்பதையே முதலில் நினைக்கிறீர்கள். தன்னுடைய மகிழ்ச்சியை விட மற்றவர்களின் நலனை முதலில் நினைக்கும் மனிதன் வாழும் வீட்டில் எந்த வாஸ்து தோஷமும் இருக்க முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மனிதரின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. அவர் அன்புடன் கூறினார், அப்படியென்றால் நீங்கள் வீட்டிற்குள் வாருங்கள், காலை உணவு சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று அழைத்தார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த குறையும் பெரியதாக தெரியாது. நல்ல எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் நல்லதே நடக்கும். மற்றவர்களின் மகிழ்ச்சியையும் மதிக்க தெரிந்த மனிதனின் வாழ்க்கை எப்போதும் அழகாக இருக்கும். நம்முடைய சந்தோஷத்தை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களின் சந்தோஷத்தையும் கவனிக்க ஆரம்பித்தால் நம் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் மற்றும் குடும்பத்தினருடன் வீடியோவை பகிருங்கள். இதுபோன்ற மனதை தொடும் கதைகள், வாழ்க்கை பாடங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க திங்க் வர்சா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான கதையுடன் சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நமக்கு திரும்ப வரும். நன்றி, வணக்கம்.